ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு வறுத்தரைச்ச தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஆயிலில் 2 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு கூடயே 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்துச்சுருக்கு. இப்போ காரத்துக்காக ஒரு 10 போல் வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த வரமிளகாவை நம்ம வறுத்துட்டு இருக்கும் போதே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வறுத்ததுக்கப்புறம் திருவி வச்சிருக்க தேங்காய் துருவல் ஒரு கப்பு போல் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா தேங்காய் துருவல் நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்து சட்னிக்கு வறுத்ததுக்கப்புறம் கடைசி அந்த 3 பொருளையும் சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சிக்கலாங்க. ஒரு 3 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த சட்னி கூட எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாங்க. இந்த வறுத்தரைச்ச தேங்காய் சட்னியை பற்றி உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.